இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா இயல் 2ல் திருக்குறள் பார்க்க போகிறோம். நுழைய முன் பார்க்கலாம். உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்துவர் திருவள்ளுவர். அதாவது அனைவருக்கும் சிறப்பான அறங்களை, அதாவது உலகில் வாழும் மக்களுக்கு, உலகில் எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குன்னு இல்லாமல் எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தோம்னா, வீட்டிற்கு வந்த விருந்தினரை போற்றுதல், இனிய சொற்களை பேசுதல், பிறர் பொருளை விரும்பாமை, ஊக்கத்துடன் செயல்படுதல், பயனற்ற சொற்களை பேசாமல் இருத்தல் ஆகிய அறங்களை பற்றிய திருவள்ளுவரின் கருத்துக்களை அறிவோம். அதாவது நல்ல சொற்களையே பேசணும், அதான் இனிய சொற்கள். பிறர் பொருளை விரும்பாமல், மற்றவர்களோட பொருளை நம்ம ஆசைப்படக்கூடாது. அதுக்கப்புறம் விருந்தினரை உபசரிக்கிறது வந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் ஊக்கத்துடன் செயல்படணும், சோர்வாக இல்லாமல் ஊக்கமாக இருக்கணும், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் பயனற்ற சொற்களை பேசாமல் இருக்கணும். பயனற்ற சொற்கள்னால் தேவையில்லாத பேச்சுக்கள் இருக்கும்ல, அந்த கண்ட பேச்சுக்கள், அந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் திருக்குறளோட மெயின் கருத்து. அறக்கருத்துன்னு சொல்கிறாங்க. உலக லெவலில் சொல்லியிருக்காரு. உலக லெவல்னால் உலகில் எல்லா இடத்துல இருக்கிற மக்களுக்காகவும் காமனாக சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர். இதில் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்குது அப்படின்றதும் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ விருந்தோம்பல் பார்க்கலாம். நம்ம விருந்தோம்பலில் விருந்து புறத்தா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார் பாற்று அன்று. அதாவது அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று அப்படின்றாங்க. அதாவது அமிழ்தமே ஆனாலும் அப்படின்னா, அமிழ்தம்னா தெரியும்ல, அந்த தேவர்கள் உண்பது தான் அமிர்தம்னு சொல்லுவாங்க, அதை அமிர்தம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அமிர்தமே ஆனாலும் நம்ம விருந்தினர் இருக்கும்போது நம்ம மட்டும் சாப்பிட்றது அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படின்றாங்க. அதுதான் விருந்து புறத்தா தான் உண்டல்னா அவங்க சாப்பிட்றது சாவா மருந்தெனினும் வேண்டார் பாற்றுனா அதை விரும்பத்தக்கது அன்று அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்த குறள் பார்க்கலாம். மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. அதாவது மோந்து பார்த்தால் அனிச்சம் மலர் கூட வாடிவிடும், நம் முகம் மாறினால் விருந்தினர் முகம் உள்ளம் வாடிவிடும், விருந்தினரோட உள்ளம் வாடிடும் அப்படின்றாங்க. அதாவது அனிச்ச மலர் நம்ம ஸ்மெல் பண்ணாலே அதோட ஸ்மெல், அதோட அந்த வாசனை போய்டும்ன்றாங்க. அதுபோல் நம் முகம் மாறினால் விருந்தினரோட உள்ளம் வாடிடும் அப்படின்றாங்க. அந்த மொப்பக்குழையும் அனிச்சம்னா அந்த அனிச்ச மலர், முகம் தெரிந்துன்னா அந்த முகம் மாறுது, விருந்தினர் ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிறது, அதுதான் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து அப்படின்றாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா திருக்குறள்லாம். ஸோ அடுத்தது கல்லாமை. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. அதாவது மற்றவங்க பொருளை மற்றவங்க பொருளை நம்ம மனசளவில் இப்போ அந்த பொருள் நல்லா இருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு தப்புன்றாங்க. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அந்த எனல்ன்றது நினைக்கிறது கூட தப்பு. மனசளவில் நீ எனக்கு எடுக்கணும் திருடணும்னு நினைக்கிறது கூட தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிஞ்சிடும். அதாவது நீ திருடி சம்திங் வேறு எதனா ஒரு வழியில் நீ ஒரு பொருளை உழைக்காமல் எடுத்துகிட்டு வர அப்படின்னும் போது அந்த பொருள் நம்ம வளர்ச்சி அடைகிற மாதிரி தான் இருக்கும் அந்த பொருளை வச்சு. ஆனால் அது நம்ம முடிவில் அழிஞ்சிடும். அந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா என்ன ஆகும் நடக்கும்ன்றது தெரியும் நம்மளுக்கு, அதுதான் அழிஞ்சிடும் அப்படின்றாங்க. களவினால் ஆகிய ஆக்கம், அதான் செல்வம், அளவிறந்து ஆவது போல, அதாவது மேலே போயிட்டே இருக்கிற மாதிரி தோணும், அளவிறந்து ஆவது போல கெடும், அது அழிந்துவிடும் அப்படின்றாங்க. அடுத்தது ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமையில் உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். அதாவது ஒருத்தவங்கிட்ட இந்த ஊக்கம் மட்டும் இருந்துச்சுன்னா அவன் உயர்ந்துருவான். அவங்ககிட்ட என்னால் இது முடியாது அப்படின்னும் போது அவனால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்து கூட அவனுக்கு தெரியலனா அவன் பண்ண மாட்டான். அவங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சுட்டு கூட அவனால் பண்ண முடியாது. எல்லாமே இருந்தோம் அவனுக்கு ஊக்கம் மட்டும் இல்லைன்னா அவனால் உயரவே முடியாது. கீழே தான் இன்னும் கீழே போயிட்டே இருப்பான். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். பொருளுடைமையோ செல்வம் எது வந்தாலும் போயிடும். ஆனால் அந்த ஊக்கம் மட்டும் இருந்தான்னு வச்சுக்கேன், நம்ம ஜெயிச்சிடலாம். அதை மோட்டிவேஷனாக நம்ம கேட்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனான விஷயத்தை நம்ம கேட்கறது மூலிமா நம்ம ஊக்கம் பெறுவோம்ல. டக்குன்னு ஓகே நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னுவோம்ல, அந்த மாதிரி தான் ஒரு ஊக்கம் கிடைக்கும்ல. அதுக்காக தான் மோட்டிவேஷனல் பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரியும் சொல்லலாம். ஆக்கம் இருந்தாலும் மோட்டிவேஷனல் இருந்தாலுமே நம்மளுக்குள்ளே நம்ம மோட்டிவேட்டடாக இருக்கணுன்றதும் மெயினாக சொல்கிறாங்க அதில். அடுத்தது ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டுக்கொண்டு செல்லும். தளராத ஊக்கம் இருக்காம ஊக்கமுடையவன் சோர்வு அடையாமல் ஒரு கண்டினியூஸாக ஊக்கமாகவே இருப்பான். எவ்வளோ டவுன் வந்தாலும் எல்லா அந்த சர்க்கிள்கள்லாம் வந்தாலுமே அவன் ஊக்கமாக இருப்பான். ஸோ ஊக்கமாக இருக்கும்போது அவன் அதை தாண்டி வந்துடுவான். திருப்பணும் அந்த உயர்வு கிடச்சிரும் அவனுக்கு.
அந்த லைஃப்ன்றது வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருக்கும். ஸோ மேலே கீழே இறங்கி அந்த மாதிரி தான் இருக்கும். மெயினாக நம்ம வந்து மேலே வரதை விட கீழே இருக்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். அதை வந்து அவன் தளராமல் ஊக்கமுடையவனாக இருந்துகிட்டே இருக்கிறது தான் அவனை ஆக்கமான தானே வழிகேட்டுக்கணும். அந்த உயர்வு, அந்த கீழே இருக்கிற தாழ்வு தான் அவனை வந்து உயர்த்திட்டே போயிடும். ஸோ ஆக்கம் அதவினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. அடுத்தது, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும், ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். அதாவது தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு, அந்த தாமரை பூவில் வந்து தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பூ வளரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க நீர்ப்பூக்கள். ஸோ அது மாதிரி ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்பதான் அந்த மனிதர்கள் உயர்வார்கள் அப்படின்றதும் இருக்குது. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், அது அந்த வெள்ளத்தளவு வந்து அந்த மலர் நீட்டம் இருக்கும். வெள்ளம் இருக்கிற அளவு, அந்த வெள்ளத்துக்கு மேலே கொஞ்சம் அந்த மாதிரி. மாந்தத்தம் உள்ளத்து அணையது உயர்வு. நம்ம ஊக்கம் அந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம உயர்வோம். உள்ளத்து எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. உள்ளத்து எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிட கூடாது. அதாவது எண்ணுவதை வந்து உயர்வாக எண்ணணும். நான் வந்து இப்போ அவனுக்கு வந்து பெரியெல்லாம் ஆகணும்னு ஆசை இருந்தாலுமே அவன் வந்து நான் அந்தளவுக்குலாம் இல்லை, நான் இந்த வேலையை பண்ணிக்கிறேன், அவ்வளோலாம் முடியாது என்னால். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து என்றைக்குமே இருக்கக்கூடாது. எண்ணுவதை எப்பவுமே உயர்வாக தான் எண்ணணும். ஓகே, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாதுன்றாங்க. எண்ணியதை நீ அடையலைனா கூட அந்த எண்ணத்தை மட்டும் என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கோ. அந்த எண்ணம் ஒரு நாள் உன்னை உயர்த்தும். அதுதான் சொல்கிறாங்க. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மறந்து உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாதுன்றாங்க. அதோட பயனில சொல்லாமை அப்படின்னா அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அதாவது நன்மை எது என ஆராயிறவங்க வந்து அந்த அறிவுடையவர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து தேவையில்லாத பேச்செல்லாம் பேச மாட்டாங்க. அதாவது தீய சொற்களை அந்த மாதிரி அதை பற்றி பின்னாடி பேசுறது, திட்டுறது, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு ஆனஸ்டான பர்சனாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்பவுமே தேவையில்லாத வார்த்தைகளை ஆனஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் தேவையில்லாத வார்த்தைலாம் என்றைக்குமே பேச மாட்டாங்க மற்றவங்களை பற்றி. அரும்பயன் ஆயும் அறிவினா சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அடுத்தது, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயன் இல்லா சொல். பயனுடைய சொற்களை மட்டும் பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடு. பயனில்லாத சொல்ல பேசாத, அவ்வளோதான். அதுதான் உன்னை வந்து உன் எனர்ஜியும் வேஸ்ட்டு. பயனில்லாத சொல் பேசி என்ன இருக்குது? பயனில்லாத சொல் பேசி என்ன வரப்போகுது உனக்கு? ஸோ அதான் சொல்கிறாங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். பயனுடைய சொற்களை மட்டும் பேசு, பயனில்லாத சொற்களை பேசாமல் இரு. அதுதான் இதில் சொல்கிறாங்க. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.